வங்கதேச பிரதமர் பதவியிலிருந்து விலகினார் ஷேக் ஹசீனா. நாட்டை விட்டு வெளியேறியதை உறுதி செய்தார் அந்த நாட்டு ராணுவ தளபதி வகாஹு சபார். கோனோபோபனில் உள்ள ஷேக் ஹசீனாவின் வீட்டை சூறையாடிய மக்கள். வீட்டில் உள்ள பொருட்களுடன் போராட்டக்காரர்கள் எடுத்த வீடியோ வைரல். ஷேக் ஹசீனா தனது தங்கை ரேஹன்னாவுடன் வங்கதேசத்தில் இருந்து புறப்பட்ட காட்சிகள் வெளியீடு. இந்திய தலைநகர் டெல்லியை இருவரும் வந்தடைய உள்ளதாக தகவல். வங்கதேசத்தில் இடைக்கால ஆட்சியை நடத்த திட்டமிட்டு வருவதாக ராணுவ தளபதி அறிவிப்பு. ஊரடங்கு அவசர நிலை எதுவும் தேவையில்லை, இரவுக்குள் நிலை கட்டுக்குள் கொண்டுவரப்படும் என்றும் தகவல். மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தா அருகே இந்திய வங்கதேச எல்லையில் பாதுகாப்பு அதிகரிப்பு. பதற்றத்தை தணிக்கும் வகையில் நடவடிக்கை என்று அறிவிப்பு. தமிழ்நாட்டிற்கு தொழில் முதலீடுகளை ஈர்க்க ஆகஸ்ட் 27ஆம் தேதி அமெரிக்கா செல்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். 15 நாட்கள் பயணத்தின் போது கூகுள் நிறுவன தலைமை செயல் அதிகாரி சுந்தர் பிச்சை உள்ளிட்டோரை சந்திக்க உள்ளார். கொளத்தூரில் புதிதாக கட்டப்பட்டு வரும் துணை மின் நிலையம் உள்ளிட்ட இடங்களில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆய்வு. பருவமழையை எதிர்கொள்ள அரசு தயாராக உள்ளதாக பேட்டி. எப்படிப்பட்ட மழை வந்தாலும் சந்திப்பதற்கு இந்த அரசு தயாராக இருக்கு. எங்கன்னு காட்ட சொல்லுங்க, தண்ணி எங்கே தங்கி காட்ட சொல்லுங்க. அதெல்லாம் எங்கேயும் கிடையாது. எல்லாம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். அதற்கான ஏற்பாடு நடந்துருக்கு. துணை முதலமைச்சர் குறித்த செய்தியாளர்களின் கேள்விக்கு கோரிக்கை வலுத்துள்ளது. ஆனால் பழுக்கவில்லை என முதலமைச்சர் பதில். பழுக்கவில்லை என கூறியது உதயநிதிக்கு இன்னும் தகுதி வரவில்லை என்பதை குறிக்கிறதா என்று அரசியல் நோக்கர்கள் கேள்வி. ஸ்டாலின் துணை முதலமைச்சராகணும்னு பல்வேறு கோரிக்கைகள் வலுத்திருக்கு. முதலமைச்சர் பரிசீலிப்பாரா? வலுத்திருக்கு தவிர பழுத்துல இன்னும். அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக. நெல்லை மாநகராட்சி மேயர் தேர்தலில் திமுக வேட்பாளர் கிட்டு வெற்றி. பதிவான 54 வாக்குகளில் 30 வாக்குகளை பெற்று வெற்றியடைந்த நிலையில் மாநகராட்சி ஆணையர் சான்றிதழை வழங்கினார். கோவை மாநகராட்சி மேயர் பதவிக்கு திமுக சார்பில் ரங்கநாயகி போட்டியிடுவார் என்று அறிவிப்பு. மாநகராட்சியில் 29வது வார்டு கவுன்சிலராக உள்ளார் ரங்கநாயகி. கேரள மாநிலம் வயநாடு நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 384ஆக உயர்வு. 7ஆம் நாளாக மீட்பு பணிகள் தீவிரமடைந்துள்ள நிலையில் பலி எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என்றும் அச்சம். தமிழகத்தில் டெங்கு பாதிப்பு கட்டுக்குள் உள்ளதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தகவல். உயிரிழப்புகள் ஏதும் இல்லாததால் மக்கள் அச்சப்பட வேண்டிய தேவையில்லை என்றும் பேட்டி. பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் பதிவாளர்களுடன் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி ஆலோசனை. அண்ணா பல்கலைக்கழக முறைகேடு குறித்து ஆளுநர் நோட்டீஸ் அனுப்பிய நிலையில் கூட்டம். கோவை காந்திபுரத்தில் அமைய உள்ள செம்மொழி பூங்கா பணிகளை பார்வையிட்ட அமைச்சர்கள் KN நேரு மற்றும் முத்துசாமி. வரும் டிசம்பரில் பூங்கா பயன்பாட்டிற்கு திறக்கப்படும் என்று அமைச்சர் KN நேரு தகவல். பள்ளி மாணவர்களுக்கு வழங்கும் விலையில்லா சீருடை திட்டத்தில் அரசு சுணக்கம் காட்டுவதாக எடப்பாடி பழனிசாமி கண்டனம். விலையில்லா வேட்டி சேலை சீருடைகளை நெய்யும் பணிகளை தமிழக நெசவாளர்களுக்கு மட்டுமே வழங்கவும் வலியுறுத்தல்.
வீட்டு வரைபட அனுமதி கட்டணம் 2 மடங்கு உயர்த்தப்பட்டுள்ளதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கண்டனம். திமுக அரசு கட்டண உயர்வை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்றும் வலியுறுத்தல். திண்டுக்கல், கரூர் மாவட்டங்களில் எம்.ஆர். விஜயபாஸ்கருக்கு சொந்தமான 7க்கும் மேற்பட்ட இடங்களில் சோதனை. நில மோசடி வழக்கு தொடர்பாக சிபிசிஐடி போலீசார் நடவடிக்கை. தவறு செய்த கல்லூரிகளின் மீது 3 வகையான நடவடிக்கைகள் எடுக்க அண்ணா பல்கலைக்கழகம் முடிவு. போலியாக பேராசிரியர்களின் தகவல்களை பதிவு செய்த கல்லூரிகளுக்கு நிரந்தரமாக அங்கீகாரம் ரத்து செய்ய திட்டம். தமிழ்நாட்டில் 7 நாட்கள் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. திருவேற்காடு சுற்றுவட்டாரத்தில் பெய்த கனமழையால் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியது. ஏற்கனவே குண்டும் குழியுமாக இருந்த பிரதான நூம்பல் சாலையில் தேங்கிய நீரால் பொதுமக்கள் கடும் அவதி. பழவேற்காட்டில் வெளி மாவட்டங்களைச் சேர்ந்த மீனவர்கள் தாக்குதலில் ஈடுபட்டதாக குற்றச்சாட்டு. தாக்குதலில் காயமடைந்த 2 மீனவர்களுக்கு மருத்துவமனையில் சிகிச்சை. எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கைதான நாகை மீனவர்களுக்கு 4வது முறையாக நீதிமன்ற காவல் நீட்டிப்பு. வரும் 12ஆம் தேதி வரை நீட்டித்து இலங்கை நீதிமன்றம் உத்தரவு. விருதாச்சலத்தில் கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லுக்கு பணம் வழங்கப்படவில்லை என்று விவசாயிகள் குற்றச்சாட்டு. அரசு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தை மூடி விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. புதுக்கோட்டையில் செங்கீரை ஊராட்சி பகுதிகளை பிரித்து ஆயங்குடி, ராயபுரம் ஊராட்சிகளோடு இணைக்க எதிர்ப்பு. செங்கீரை கிராம நிர்வாக அலுவலகத்தை பொதுமக்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு. பயிற்சி மையங்களே மாணவர்களின் மரண கூடாரமாக மாறிவிட்டது. டெல்லியில் 3 மாணவர்கள் உயிரிழந்த சம்பவத்தை தாமாக விசாரணைக்கு எடுத்த உச்சநீதிமன்றம் மத்திய அரசு டெல்லி அரசுக்கு நோட்டீஸ். குஜராத் வல்சாத்தில் உள்ள ஆரங்கா ஆற்றில் பெருக்கெடுத்து ஓடும் வெள்ளம். பால நடைபாதை வரை தண்ணீர் நிரம்பிய ட்ரோன் காட்சிகள் வெளியீடு. இமாச்சல பிரதேசத்தில் மேக வெடிப்பு, கனமழை பாதிப்பால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 13ஆக அதிகரிப்பு. 87 சாலைகள் மூடப்பட்ட நிலையில் சீரமைப்பு பணிகள் தீவிரம். ஹிஸ்புல்லாவுடன் இணைந்து இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதல் நடத்த உள்ளதாக அமெரிக்கா தகவல். G7 நாடுகளுக்கு அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் ஆண்டனி பிளிங்கன் எச்சரிக்கை. வங்கதேசத்தில் இடஒதுக்கீட்டை எதிர்த்த போராட்டத்தில் ஒரே நாளில் 98 பேர் பலி. பள்ளி கல்லூரிகளுக்கு 3 நாட்கள் பொது விடுமுறை அறிவிக்கப்பட்டு காலவரையறையற்ற ஊரடங்குக்கு உத்தரவு. மும்பை பங்கு சந்தை சென்செக்ஸ் 2500 புள்ளிகளுக்கு மேல் குறைந்ததால் முதலீட்டாளர்கள் அதிர்ச்சி. தேசிய பங்குச்சந்தை நிப்டி 850 புள்ளிகளுக்கும் அதிகமாக குறைந்துள்ளது.